வெறுப்பை விதைக்க மதத்தை பயன்படுத்தும் சில குழுக்களால் மலேசியாவில் இஸ்லாம் குறுக்கு வழியில் உள்ளது என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த குழுக்கள் இஸ்லாத்தை வெறுப்புடன் ஊக்குவிப்பதன் மூலம் நம்பிக்கையின் புனிதத்தை கெடுத்து விட்டதாகவும் அவர்களுடன் இணைந்தவர்களை மட்டுமே நல்லவர்களாக கருதுவதாகவும் அன்வார் கூறினார். மற்றவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்ல, அரசாங்கம் கெட்டது என்றால் அவர்களின் சொந்த இனமும் குழுவும் மட்டுமே நல்லவை என்கிற எண்ணம் சமூகத்தை அழித்துவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் குளோபல் இக்வான் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் எனப்படும் GISBH அமைப்பிற்குள் ஓரின புணர்ச்சி சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளது. அத்தகைய சம்பவங்கள் குறித்து முன்பு உள்ளுக்குள்ளேயே விவாதிக்கப்பட்டதாகவும் அவை ஒரு சட்டப்பூர்வ குற்றம் என்பதை GISBH உறுதிப்படுத்தியதாகவும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி நசிருடின் அலி தெரிவித்துள்ளார். சிறார் துன்புறுத்தல் மற்றும் சித்திரவதை குற்றச்சாட்டு தொடர்பில் குளோபல் இக்வான் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய 20 சமூக நல இல்லங்களில் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னர் போலீசார் சுமார் 6 மாதங்களாக வேவு பார்த்து ஆய்வு நடத்தியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. GISBH மீதான குற்றச்சாட்டுகள் அண்மையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே போலீசார் அந்நிறுவனம் குறித்து விசாரணை செய்திருந்ததாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்களை பாஸ் கட்சியில் உறுப்பினராக அனுமதிக்கும் வகையில் கட்சியின் அரசியலமைப்பு விதியை திருத்த 70வது பாஸ் முக்தாமாரில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதிநிதிகளால் ஏகமனதாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன் இந்த பிரேரணை முக்தாமாரில் பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தகியுடின் ஹசானால் சமர்ப்பிக்கப்பட்டது. தற்போது முஸ்லிம்கள் மட்டுமே பாஸ் கட்சியின் உறுப்பினர்களாக முடியும் என்ற நிலையில் இனி முஸ்லிம் அல்லாத வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்களும் உறுப்பினர்கள் ஆகலாம் என்று இந்த திருத்தம் வகை செய்கிறது. முஃபாகத் நேஷனலில் சேர அம்னோவை பாஸ் கட்சி இன்னும் விரும்புகிறது என்று அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். அக்கூட்டணிக்கு புத்துயிர் அளிப்பது குறித்து அம்னோ தலைவர் ஜாகிட்டை தவிர சில அம்னோ தலைவர்களுடன் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறினார். மலாய் முஸ்லிம்களையும் பூமி புத்ராக்களையும் ஒன்றிணைப்பதில் கவனம் செலுத்தியதோடு ஜாகிட் மற்றும் பிற அம்னோ தலைவர்களை தவிர்த்து பெர்சாத்துவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆராய்வதற்காக பூமி புத்ரா எம்பிக்களை ஒன்று சேர்ப்பதற்கு தாங்கள் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார். போலீசாரால் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கும் சர்ச்சைக்குரிய சிறார் துன்புறுத்தலுடன் அண்மையில் தொடர்புபடுத்தப்பட்ட குளோபல் இக்வான் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் இடையில் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்று பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. பாஸ் கட்சியின் கீழ் செயல்படும் கல்வி மையங்களில் GISBH சம்பந்தப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. அது போன்ற சம்பவங்கள் நிகழவில்லை என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். GISBH-உடன் எந்த ஒரு நேரடி தொடர்பையும் தாங்கள் கொண்டிருக்கவில்லை என்றும் தங்களின் உறுப்பினர்களும் தொடர்பு கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். பாஸ் கட்சியின் நிர்வாகத்தின் கீழ் தாங்கள் கட்டுப்பாட்டுடன் இருப்பதாகவும் மற்ற தரப்பினர் மீது தங்களுக்கு கவலை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.